மேற்பட்டோரின் உடல்கள் மீட்பு. காணாமல் போனவர்கள் 205 பேரை தேடும் பணி தீவிரம். வயநாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று பரவிய தகவல். தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழை. சாலைகளில் ஆறு போல ஓடும் மழைநீர். சென்னையில் சுதந்திர தின ஒத்திகைக்காக போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை, கொடிமர சாலை உள்ளிட்ட சாலைகளில் வாகனங்கள் செல்ல தடை. கலைஞர் நினைவு நாளில் நடைபெறும் அமைதி பேரணியில் அணி திரள்வோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக கூறி காவல்துறை நடவடிக்கை. லவ் ஜிகாத் வழக்குகளில் ஆயுள் தண்டனை விதிக்கும் சட்டம் அசாமில் விரைவில் கொண்டு வரப்படும். பாஜக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவிப்பு. மராட்டிய மாநிலம் நாசிக்கில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரியில் வெள்ளம். அபாய அளவை தாண்டி தண்ணீர் செல்வதால் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் போலி ரூபாய் அச்சடித்த கும்பல் கைது. 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டத்தின் போது வெடித்த வன்முறையில் சிக்கி 98 பேர் உயிரிழப்பு. காசாவில் உள்ள 2 பள்ளிகளில் குறிவைத்து தாக்கிய இஸ்ரேல் படைகள். குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி. தொடரில் 1-0 என்ற முன்னிலை பெற்ற இலங்கை அணி. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் செர்பியா வீரர் ஜோகோவிச் தங்கம் வென்றார். ஸ்பெயின் வீரர் அல்கராஸை வீழ்த்தி அசத்தல். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் கோவையை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது திண்டுக்கல் அணி. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.